நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 27ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 11/7/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:59. திதி இன்று அதிகாலை 3:11 வரை பௌர்ணமி, பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 7:19 வரை பூராடம், பின்பு உத்திராடம். நாம யோகம் இன்று இரவு 10 வரை வைதுருதி, பின்பு விஷ்கம்பம். கரணம் மாலை 3:13 வரை பாலவ கரணம், பின்பு கௌளவ கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் பகல் 10:30 நண்பகல் 12 வரை. யமகண்டம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. குளிகை காலை 7:30 9 வரை. சுபவேளைக்கான ஒரு நல்ல நேரம் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. மாலை 6:30 7:30 வரை. வாரசுல மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 7:19 வரை ரோஹிணி, பின்பு மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே எல்லாருக்கும் தெரியும் மகாலட்சுமி வழிபாடு. இந்த மகாலட்சுமி வழிபாடு அப்படின்றது வெள்ளிக்கிழமையில செய்வது மிக சிறப்பு. அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் கொண்டு செல்லுங்கள், மிக சிறப்பாக இருக்கும். நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். மிதுன லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் குரு பகவானும், கடகத்தில் புத பகவான், சிம்மத்தில் அங்காரக பகவானும் கேது பகவானும் மாந்தி பகவானும், தனுசில் சந்திர பகவான், கும்பத்தில் ராகு பகவான், மீனத்தில் சனி பகவான், ரிஷபத்தில் சுக்கிர பகவான். இன்று பகல் 12:08 சந்திர பகவான் மகர ராசிக்குள் பிரவேசமாகிறார். மிதுன ராசிக்கு மிருகசீரிட நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வணிகம் பெருக. வணிகம்னா என்ன? வியாபாரம். இந்த வியாபாரம் பெருக, இந்த கண் திருஷ்டி நீங்க, இதுக்கெல்லாம் ஒரு சிறிய பரிகாரம் தான், ரொம்ப பெருசாலாம் கிடையாது. இது எப்படி செய்யணும் அப்படின்னு சொன்னா, இப்போ கடை அப்படின்னு சொன்னா அது வணிகம்னு சொல்லுவோம். அந்த கடைகள்ல மக்களின் பார்வை அதிகம் புழங்கும் இடத்துல 2 கைப்பிடி அளவிற்கு வெண்கடுக வச்சிடணும். வச்சுட்டு அதுக்கு மேல நல்லெண்ணெய், ஒரு அகல் விளக்கு வச்சுட்டு ஒரு நல்லெண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும். இது வெண்கடுகு மேல இந்த அகல் விளக்கு எரியும் போது கண் திருஷ்டி விலகும். இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை முதல் தொடங்கி தொடர்ந்து 21 நாட்கள் ஏற்றி வழிபட வேண்டும். 21 நாட்களுக்கு பிறகு உங்களது வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து மீண்டும் விற்பனை பழைய நிலைக்கு திரும்புவதை நீங்க அனுபவத்தில் காணலாம். உண்மையிலே சொல்றேன். ஏன்னா வெண்கடுகு எதிர்மறையான சக்திகளை அகற்றி நேர்நிலையான அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அதனால வியாபாரம் பெருகணும், பிரச்சனை தீரணும், கண் திருஷ்டி போகணும் அப்படின்னா இந்த கடையில இதை ஏத்துக்கு. சரிங்களா? அதை செய்ய 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 உங்களுடைய நிறைய பிரச்சனைகள் தீர்ந்து பழையபடி உங்களுக்கு வியாபாரம் நன்றாக நடக்கும். இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும், முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு எதிர்பாரா சில உதவிகரம் புதிய நபர்கள் மூலம் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பிற்கு. வியாபாரத்தில் முதலீடுகள் மேம்படும், பத்திர பணிகள் ஆதாயம் ஏற்படும், அரசு சார்ந்த துறையில இழுபறியான சூழ்நிலைகள்லாம் ஏற்படுகின்ற ஒரு நாள். பிள்ளைகளின் கல்வி தொடர்பான செலவுகளை ஏற்படும். இன்றைய நாள் நிம்மதி நிறைந்த ஒரு நாளாகவும் இருக்கும். அதிசய கிழக்கு திசை, அதிசயம் 1 நட்சத்திர நிறம் வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புதுமையான நாளாக இருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் மேம்படும்.
கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, சொத்து சம்பந்தமான வழக்குகள்ல பொறுமை தேவை. வேலையில பணியாட்கள் ஒத்துழைப்போடு செயல்படுவார்கள். வங்கி சார்ந்த சில உதவிகரம் கிடைக்கும். சஞ்சலமான சிந்தனைகளால் மனதில் குழப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். அதே மாதிரி தனிப்பட்ட ஒரு வேலையிலலாம் ஒரு ஈர்ப்பு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். அது மத பணி கூட இருக்கலாம். மதம் சார்ந்த இப்போ கோவில், ஆன்மீகம் இந்த மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு ஈர்ப்பு அதில் அதிகரிக்கின்ற ஒரு தருணம். அதே மாதிரி தொழில் சம்பந்தமான அலைச்சல்கள் அதிகரிக்கும். இன்றைய நாள் ஓய்வு நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண், அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்தும். கிருத்திகை நட்சத்திரக்காரர் இன்னைக்கு பொறுமையோட செயல்பாடு இருக்கட்டும். ரோகிணி நட்சத்திரக்காரர் உதவிகரம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள், அதுவும் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் மதியம் வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல்கள் இருக்கும். மதியம் வரைக்கும் தான் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அதன் பிறகு சந்திராஷ்டமம் விலகி மிதுன ராசிக்கு போகிறது. அதனால் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர் கொஞ்சம் கவனமாக இருப்பது நன்மை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் செய்கிற செயல்ல தடை தாமதங்கள்லாம் ஏற்படும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் புதுவிதமான அனுபவம் ஏற்படும். உத்தியோகஸ்தர்கள் மேல் அதிகாரிகளோடு பேசும்போது ரொம்ப ரொம்ப நிதானத்தை கடைபிடிக்கணும். அதே போல முதலீடுல சற்று சிந்தித்து செயல்படுங்க. மனசுல பலதரப்பட்ட சிந்தனைகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் ரொம்ப பொறுமை வேண்டிய ஒரு நாள். இன்னைக்கு அதிர்ஷ்ட இசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட நிறநாமன், அதிர்ஷ்ட நிற இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் இன்னைக்கு கவனமா இருக்கணும். சந்திராசிரமம் இருக்கு. மதியத்துக்கு மேல 12 மணிக்கு மேல மிதுன ராசிக்கு சந்திராசிரமம். அதுவும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். எந்த ஒரு விஷயத்திலும் தடை தாமதங்கள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திர நிதானம் தேவை. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, மருத்துவ பொருட்கள் தொடர்பான விஷயத்துல லாபங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவி இருந்தால் கணவன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய ஒரு தருணம். தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளவும். புதிய நபர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். மாணவர்களுக்கு கல்வித்துறையில இருந்து வந்த தடைகள் எல்லாம் குறையும். நிர்வாகத்துறையில் பொறுப்புகளும் சாதகமான சூழ்நிலை அமையும். அதே மாதிரி இன்றைய நாள் அமைதி நிறைந்த நாளாக இருக்கும். அதிசய தென்கிழக்கு 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபகரமான ஒரு நாள். பூசம் நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லவும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகள் ஏற்படும். ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல விழிப்புணர்வு தேவை. மனதில் இருக்கிற ரகசியங்களை வெளியிடுவது சிந்தித்து செயல்படுங்கள். கால்நடைகள் தொடர்பான வியாபாரத்துல லாபங்கள்லாம் அதிகரிக்கும். வண்டி வாகனம் தொடர்பான பயணங்கள் மூலம் மனதில் நிறைய மாற்றங்கள் உருவாகும். இன்றைய நாள் வெற்றி நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய வடகிழக்கு 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, தொழில் சம்பந்தமாக முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். மனதை உரித்து கொண்ட பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கின்ற ஒரு நாள். நுட்பமான சிந்தனைகள் மூலம் மேன்மை ஏற்படும். மாணவர்கள் கல்வியில கவனத்தோட இருக்க வேண்டியது அவசியம். ஆரோக்கியத்தில் சின்ன சின்ன உபாதைகள் ஏற்பட்டு விலகும். மனதில் ஒரு புதுவிதமான சிந்தனைகள் மேம்படும். இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த நாளாக இருக்கு. அதிசய வடதிசை, அதிசய 5ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர்நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்லாம் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மை ஏற்படும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் அதிகரிக்கின்ற ஒரு நாள். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, தந்தையுடைய எண்ணங்களை அறிந்து அதற்கு ஏற்றபடி இன்னைக்கு உங்களுடைய செயல் திறன் அதிகரிக்கும். அதே மாதிரி நண்பர்களால் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும். திட்டமிட்ட காரியத்துல எதிர்பார்த்த நல்ல முடிவுகள் கிடைக்கும். உறவினர்கள் வழியில
சாதகமான சூழ்நிலைகள்லாம் இன்னைக்கு ஏற்படும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வியாபாரம் தொடர்பான பணிகள்ல லாபங்கள் கூடுதலாக கிடைக்கின்ற ஒரு நாள். இன்றைய நாள் மறைமுக எதிரிகள்லாம் விலகி நன்மை நடக்கின்ற நாளாக இருக்கும். அதிசய வடகிழக்கு ஒன்றாமன் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல லாபங்கள் மேம்படக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, முயற்சிகள்ல இருந்த தடைகள் எல்லாம் விலகும். உத்தியோகத்துல முயற்சிகள்லாம் கைகூடும். செய்கின்ற முயற்சியில ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு தருணம். இன்னைக்கு தைரியமா சில முடிவுகளை எடுங்க, அது உங்களுக்கு சாதகமாக அமையும். வீடு மனை விருத்தி சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அதே மாதிரி இந்த எழுத்துத்துறை சார்ந்த ஒரு இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதை மேம்படும். இன்று வெற்றி நிறைந்த ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு செய்ய நாராமன் நட்சத்திரம் ஆழ்ந்த பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகள் எல்லாம் விலகும். மனுஷ நட்சத்திரக்கார் நல்ல முன்னேற்றமான ஒரு நாள். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை மேம்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்க, உடல்நிலையில ஒரு புது பொலிவு ஏற்படும். நண்பர்கள் மூலம் சுப செய்திகள்லாம் வந்து சேரும். அதே மாதிரி போட்டி தேர்வுகள்ல சாதகமான முடிவுகள்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உங்களுடைய வாக்குனா பேச்சு திறன், அதன் மூலம் உங்களுக்கு நல்ல ஒரு கீர்த்தி கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். மனசுல ஒரு புதுவிதமான ஆசைகள் ஏற்படும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் இன்னல்கள்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள். புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு தருணம். இன்றைய நாள் மறதி விலகுகின்ற ஒரு நாளாக இருக்கும். அதிசய மேற்கு திசை மூன்றாம் நிறம் சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமை அதிகரிக்கும். பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகள் கிடைக்கும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகள்லாம் எடுக்கக்கூடிய ஒரு தருணம். திட்டமிட்ட காரியத்துல உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். சகோதரர்கள் பற்றிய புரிதெல்லாம் இன்னைக்கு மேலோங்கும். உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் சாதகமாக அமையும். சிறுதூர பயணங்களால் மனதில் ஒரு புதிய நம்பிக்கை ஏற்படும். சொத்து பிரிவினை விஷயத்துல ரொம்ப இன்னைக்கு பொறுமையா கையாண்டால் நன்மை நடக்கும். இன்றைய நாள் எல்லா விதத்திலும் அனுபவத்தை கொடுக்கின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு இரண்டாமே நட்சத்திர நேரம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். திருவோணம் நட்சத்திரக்கார் நல்ல வாய்ப்புகள் சாதகமாக அமையும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமை இன்னைக்கு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்கள், எதிர்பார்த்த சில உதவிகரம் சாதகமாக அமையும். வியாபாரத்தில் புதிய யுக்திகளை பயன்படுத்துவீங்க. உங்க செயல்பாட்டுல சுதந்திர போக்கு அதிகரிக்கும். பிள்ளைகளின் குணமறிந்து செயல்படும். கடன் பிரச்சனைகள் குறையும். பொழுதுபோக்கு செயல்களால் விரயம் ஏற்படும். உறவினர்கள் வழியில முன்னேற்றம் அதிகரிக்கும். இன்றைய நாள் உடலில் இருந்து வந்த அசதி எல்லாம் மறைகின்ற ஒரு நாளாக இருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை நாராமன் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள்லாம் சாதகமாக அமையும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் குணமறிந்து செயல்படுங்கள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு வாய்ப்பு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மனதில் ஒரு முன்னேற்றத்திற்கான ஒரு வழிகளை சிந்திக்கக்கூடிய ஒரு தருணம். நண்பர்களால் ஆதாயம் ஏற்படும். கடன் பிரச்சனைகளை குறைக்கின்ற ஒரு தருணம் இன்னைக்கு ஏற்படும். உத்தியோகத்துல உங்களை திறமைகளை வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். வியாபாரத்தில் ஒரு அபிவிருத்திக்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். வண்டி வாகன விஷயத்தில் ரொம்ப கவனத்தோடு இன்னைக்கு இருக்கிற. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை உயரும். இன்றைய நாள் தன வரவுகள் மேம்படக்கூடிய நாளாக இருக்கு. அதிசய தென்மேற்கு திசை மூன்றாம் நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள்.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.